ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே நான் வந்து ஒரு 7:30 மாஸ்க்கு தான் கிளம்பிட்டேன். மாதம் முடித்ததும் அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்தேன். ஒரு 9:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நின்றுட்டேன். டைம் போனதே தெரியல. திடீர்னு வந்து பார்க்குறேன் ஒரு 11:30 ஆயிடுச்சு. ஐயோ, இனிமேல் தான் சமைக்கணும். சரின்னு சொல்லி அவசரமாக கிச்சன்லேக்கு வந்தேன். கொஞ்சம் அதிகமாக பாத்திரம் இருந்தது வாஷ் பண்ணதுக்கு, அதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி மதியம் கனவா അല്ലെങ്കിൽ கூந்தல் இந்த மீன் தான் வாங்கியிருந்தது. அது வந்து கிரேவி வச்சிடலாம். அப்புறம் சாப்பாடு நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருக்குது, மீன் ஃப்ரை பண்ணிடலாம். இதுதான் இன்றைக்கி நான் மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கூந்தல் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கூந்தல் மீன் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டம்தான். அதுக்கு உள்ளிலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கருப்பு கலரில் அழுக்கு இருக்கும். இதெல்லாம் நல்லவண்ணம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். க்ளீன் பண்ணி நல்லவண்ணம் எலாசி எடுத்ததுக்கப்புறம் இது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக்கி கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கூந்தலுக்கு வேண்டும்னா வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வதக்கி, இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து நல்லவண்ணம் வதக்கிட்டேன். வதங்கியதும் இதிലേക്ക് வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மல்லித்தூள். அப்புறம் வந்து இந்த கிரேவி வந்து நான் எப்பயுமே ஒரு மாதிரி கறி குழம்பு டேஸ்ட்டில் தான் பண்ணுவேன். அதுதான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து இதிലേക്ക് வந்து ஒரு 3/4 ஸ்பூன் மிளகுத்தூளும், ஒரு 1/4 ஸ்பூனு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்துட்டேன். மட்டன் மசாலா தேவை கிடையாது, ஆனால் நல்லாயிருக்கும் சேர்த்துனா. இதில் சேர்த்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நான் இதிലേക്ക് வந்து தக்காளி ஆட் பண்ணி, தக்காளி வெந்து வந்த உடனே இந்த கூந்தல் வந்து வேகுന്ന ടൈമിൽ ഇതിന് தண்ணி இறங்கி வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி மாத்திரம் விட்டு நல்லவண்ணம் வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் மீன் ஃப்ரை பண்ணால் வச்சுட்டு, இது டாம் பவல் தான், என் குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்புறത്തെ ஸ்டவ்வில் வந்து நான் வந்து நேற்று வச்ச சாம்பார் தான் சூடு பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ நம்முடைய குழம்பு கூந்தல் கிரேவி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு.